Hello everyone. நம்ம Human Values and Ethicsல யூனிட் 2 பார்த்துட்டு இருக்கோம். இது யூனிட் 2 ஓட 3rd லெக்சர். நம்ம யூனிட் 2ல ஒரு 3 क्वेश्चन படிக்கணும்னு சொல்லியிருந்தோம். என்னன்னா செகுலரிசம் இன் இந்தியா, டிசோசியேஷன் ஆஃப் ஸ்டேட் ஃப்ரம் ரிலிஜன், அக்செப்டன்ஸ் ஆஃப் ஆல் ஃபெய்த்ஸ். இந்த மூணுல முதல் 2 क्वेश्चन செகுலரிசம் இன் இந்தியாவும் டிசோசியேஷன் ஆஃப் ஸ்டேட் ஃப்ரம் ரிலிஜனும் நம்ம ஆல்ரெடி முடிச்சாச்சு. சோ அந்த வீடியோ பார்க்கலன்னா பாத்துக்கோங்க. இந்த வீடியோல நம்ம 3வது क्वेश्चन அக்செப்டன்ஸ் ஆஃப் ஆல் ஃபெய்த்ஸ் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேவா? சோ அக்செப்டன்ஸ் ஆஃப் ஆல் ஃபெய்த்ஸ். சோ இப்ப நான் என்ன நம்ம செகண்ட் யூனிட்ல ஃபுல்லா என்ன பார்த்துட்டு இருக்கோம், ஒரே கான்செப்ட் தான். ரிலிஜியஸும் நம்ம நாடும் சார்ந்து இருக்க கூடாது, எல்லாமே தனித்தனியா இருக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட் தான் பார்த்துட்டு இருக்கோம். சோ இதுல அக்செப்டன்ஸ் ஆஃப் ஆல் ஃபெய்த்ஸ்னா என்னவா இருக்கும், எல்லா மதத்தோட நம்பிக்கையுமே அக்செப்ட் பண்ணிக்கணும், எல்லா மதமும் சமமா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் அக்செப்டன்ஸ் ஆஃப் ஆல் ஃபெய்த்ஸ்ங்கிறது. இதுவுமே அதே கான்செப்ட் தான், திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிற மாதிரியே தான் இருக்கும். அதனாலதான் செகண்ட் யூனிட் வந்து ரொம்ப சிம்பிள்னு சொன்னேன். ஓகேவா? சோ பாருங்க, acceptance of all faiths is a fundamental principle of secularism. சோ நம்ம செகுலரிசம்னா என்னன்னு பார்த்தோம். ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு மதத்தை சார்ந்து இருக்கக்கூடாது, கவர்மெண்ட் வந்து தனியா தான் இயங்கணும் அப்படின்னு சொல்றதுதான் செகுலரிசம் சொல்லியிருந்தோம். சோ அப்படி ஒரு நாடு செகுலர் கண்ட்ரியா இருக்கணும் அப்படின்னா இதுல வந்து அக்செப்டன்ஸ் ஆஃப் ஆல் ஃபெய்த்ஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எல்லா மதத்தையும் ஏத்துக்கிட்டாதான் அந்த நாடு வந்து ஒரு செகுலர் கண்ட்ரியா இருக்க முடியும். ஓகேவா? It emphasizes respect, tolerance and coexistence among diverse religious beliefs. So நிறைய மதத்தை சார்ந்தவங்க இருந்தாலுமே ஒருத்தங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கணும், ஒரு சகிப்புத்தன்மை, மத்தவங்க நம்பிக்கைக்கு ஒரு சகிப்புத்தன்மை இருக்கணும், எல்லாரும் சமமா சேர்ந்து வாழ்ற மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தாதான் ஒரு நாடு வந்து செகுலர் கண்ட்ரியா இருக்கும். ஓகேவா? இட் இஸ் எசென்சியல் ஃபார் ரிலிஜியஸ் ஃப்ரீடம் அண்ட் சோசியல் ஹார்மோனி. சோ இந்த நாட்டுல ஒரு ரிலிஜியஸ் ஃப்ரீடம் இருக்கும்னா எல்லா மதத்தோட நம்பிக்கையும் சம்மதிச்சாதானே இருக்க முடியும். சோ எல்லா மதத்தோட நம்பிக்கையும் ஏத்துக்கிட்டாதான் இந்த நாட்டுல உள்ள மக்களுக்கு ஒரு ரிலிஜியஸ் ஃப்ரீடம் கொடுக்க முடியும். ஓகேவா? சோ இதான் அக்செப்டன்ஸ் ஆஃப் ஆல் ஃபெய்த்ஸ். சோ இதுல என்னென்ன கெட்டிங் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ப்ளூரலிஸ்டிக் சொசைட்டி. சோ இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான், லாஸ்ட் வீடியோஸ்ல பார்த்ததுதான் இங்கேயும் இருக்கு. ப்ளூரலிஸ்டிக் சொசைட்டி அப்படின்னா என்னன்னு சொன்னோம், ஒரு நாட்டுல நிறைய கல்ச்சர்ல உள்ளவங்க எல்லாம் இருப்பாங்க. சோ நிறைய மதத்துல உள்ளவங்க இருப்பாங்க, நிறைய லாங்குவேஜ் பேசுறவங்க இருப்பாங்க, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கல்ச்சர் இருக்கும். சோ எல்லா கல்ச்சர்ல உள்ளவங்களும் சேர்ந்து ஒற்றுமையா ஒரே நாட்டுல வாழ்றதுனாலதான் இந்த நாடு வந்து செகுலர் கண்ட்ரி, நம்ம இந்தியா வந்து செகுலர் கண்ட்ரின்னு சொல்றாங்க. சோ இப்ப எல்லாரும் ஒற்றுமையா வேற வேற கல்ச்சர்ல உள்ளவங்க ஒற்றுமையா வாழ்றதுதான் ப்ளூரலிஸ்டிக் சொசைட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ பாருங்க, a pluralistic society is one where people of different religions, cultures, languages and traditions live together with mutual respect. So வேற வேற மதத்துல உள்ளவங்க, வேற வேற கல்ச்சர் ஃபாலோ பண்றவங்க, இல்ல வேற வேற மொழி பேசுறவங்க எல்லாரும் ஒரே நாட்டுல ஒருத்தவங்களுக்கு ரெஸ்பெக்டோட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்லையா? சோ இப்படி இருக்க சொசைட்டியை தான் pluralistic சொசைட்டின்னு சொல்றாங்க. It encourages mutual respect and cooperation among diverse communities. So இப்படி pluralistic society இருக்கிறதுனால ஒருத்தவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருந்துக்கணும். ஓகேவா? It promotes peaceful coexistence and strengthens national unity. So இப்படி எல்லா மதத்துல உள்ளவங்களும் சேர்ந்து இருக்கிறதுனாலதான் நம்ம நாட்டுல உள்ள எல்லாருமே ஒற்றுமையா இருக்க முடியும். சோ ஒரு அமைதி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் pluralistic society. நெக்ஸ்ட் ரிலிஜியஸ் நியூட்ரலிட்டி. இதுவுமே நம்ம லாஸ்ட் கொஸ்டின்ல பார்த்ததுதான். ரிலீஜியஸ் நியூட்ரலிட்டினா என்னது, ஒரு கவர்மெண்ட் வந்து எல்லா மதத்துக்குமே சமமா தான் இருக்கணும், எல்லாத்துக்குமே சமமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும், ஈக்குவலான ரைட்ஸ் இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு நாடு இருக்கிறது தான் ரிலீஜியஸ் நியூட்ரலிட்டின்னு சொல்லுவாங்க. ரிலீஜியஸ் நியூட்ரலிட்டி மீன்ஸ் த ஸ்டேட் டஸ் நாட் ப்ரொமோட் ஆர் ஃபேவர் எனி பர்டிகுலர் ரிலிஜியன். ஒரு ரிலிஜனை மட்டும் ஃபேவர் கொடுக்க கூடாது, ஒரு ரிலிஜனுக்கு மட்டும் ஃபேவர் கொடுக்க கூடாது, எல்லா மதத்தையுமே சமமா ட்ரீட் பண்ணணும். அததான் ரிலீஜியஸ் நியூட்ரலிட்டின்னு சொல்றாங்க. All religions are treated equally and public institutions operate without religious bias. So எல்லா மதமும் ஈக்குவலா தான் ட்ரீட் பண்ணணும். அதே மாதிரி ஸ்கூல், காலேஜ், இந்த மாதிரி பப்ளிக் இன்ஸ்டிடியூஷன் இருக்கு இல்லையா, அதுலயுமே ஒரு மதத்தை சார்ந்து இருக்க கூடாது, ரிலிஜியஸ் இன்ஃபுளுன்ஸ் இல்லாம தனித்து தான் இயங்கணும். ஓகேவா? சோ இதான் ரிலிஜியஸ் நியூட்ரலிட்டி. நெக்ஸ்ட் ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன். இதுவுமே நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன் ஆனது ஒவ்வொரு மக்களுக்குமே அவங்க எந்த மதத்தினாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சுதந்திரத்தை கொடுக்கணும், இல்ல மதமே வேண்டாம்னு இருந்தாலுமே அது கூட சுதந்திரத்தையும் கொடுக்கணும். அதான் ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன். பாருங்க, ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன் இஸ் a fundamental right that allows every individual to follow, practice and express their religious belief freely. சோ அவங்க எந்த மதத்தை சார்ந்தவங்களா இருந்தாலுமே அவங்க நம்பிக்கையை அவங்க வெளிப்படுத்துறதுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருக்கணும். It also includes the right to change one's religion or choose not to follow any religion at all. சோ அவங்க ஒரு மதத்துல இருந்து வேற மதத்துக்கு மாறணும்னு
நினைச்சாலுமே அவங்களுக்குள்ள உரிமை கொடுக்கணும். அதே மாதிரி எந்த மதத்தையுமே ஃபாலோ பண்ணலனாலுமே அதுக்குள்ள உரிமையை கொடுத்துருக்கணும். ஸோ இதான் ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன். நெக்ஸ்ட் வந்து கல்ச்சரல் டைவர்சிட்டி. ஸோ கல்ச்சரல் டைவர்சிட்டினா என்னது? ஸோ இதுவுமே ப்ளூரலிஸ்டிக் சொசைட்டி மாதிரி தான். இதுல வந்து நிறைய கல்ச்சர்ஸ்ல உள்ளவங்க இருக்காங்க இல்லையா? ஸோ அந்த நிறைய கல்ச்சர்ஸவே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கறதான் கல்ச்சரல் டைவர்சிட்டி. பாருங்க, acceptance of all faiths celebrates the cultural diversity and recognizes the contributions of various religious traditions to the society. ஸோ சொசைட்டில எத்தனை ரிலிஜியன்ஸ் இருந்தாலுமே ஒவ்வொருத்தவங்களோட ட்ரெடிஷனையுமே நம்ம மதிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படி எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் கல்ச்சரல் டைவர்சிட்டி. நெக்ஸ்ட், இட் என்கரேஜஸ் த preservation and promotion of cultural heritage, rituals and practices. ஸோ ஒவ்வொரு மதத்துல அவங்க பின்பற்றிட்டு வர ட்ரெடிஷன் எல்லாத்தையுமே மதிக்கணும், அது எல்லாத்துக்குமே ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் கல்ச்சரல் டைவர்சிட்டி. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து செகுலர் எஜுகேஷன். இதுவுமே நம்ம ரெண்டு கொஸ்டினுமே இதை பார்த்திருக்கோம், செகுலர் எஜுகேஷன்ங்கிறது. ஸோ இங்கேயுமே அதை எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ செகுலர் எஜுகேஷன் என்னது? ஒரு ஸ்கூல், காலேஜ் இதை மாதிரி பப்ளிக் பிளேசஸ்ல மதத்தை சார்ந்து இருக்க கூடாது, எல்லா மதத்துல உள்ளவங்களும் ஒன்னா படிக்கலாம், எல்லாத்துக்குமே சமமான எஜுகேஷன் தான் கொடுக்கணும். ஸோ இப்படி எல்லா மதத்துல உள்ளவங்களும் ஒன்னா சேர்ந்து படிக்கிறதுனால அவங்களுக்குள்ள ஒரு சகிப்புத்தன்மை வரும், மற்றவங்களோட நம்பிக்கையை ஏத்துக்கிறதுக்குள்ளான சகிப்புத்தன்மை வரும். அதனால ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு நல்ல ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனா வருவாங்க அப்படின்னு சொல்றதுதான் செகுலர் எஜுகேஷன். ஸோ பாருங்க, educational secularism refers to providing education that is free from religious beliefs. ஸோ எந்த ஒரு மத நம்பிக்கையும் இல்லாம ஒரு ஃப்ரீடமோட எஜுகேஷன் கொடுக்கணும், எல்லாத்துக்குமே சமமான எஜுகேஷன் கொடுக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் டிஃபரெண்ட் ரிலிஜியஸ் பேக்ரவுண்ட்ஸ் ஸ்டடி டுகெதர் வித்வுட் டிஸ்கிரிமினேஷன், ஹெல்பிங் தம் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ரெஸ்பெக்ட் ஈச் அதர் பிலீஃப்ஸ். ஸோ நிறைய மதத்துல உள்ளவங்களும் ஒன்னா படிக்கிறதுனால மற்றவங்களோட நம்பிக்கையை புரிஞ்சுக்கிறதுக்குள்ள ஒரு இடமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. It encourages tolerance and prepares students to become responsible citizen in a diverse society. ஸோ இப்படி மற்றவங்களோட நம்பிக்கையை புரிஞ்சிருக்கிறதுனால அவங்களுக்குள்ள ஒரு சகிப்புத்தன்மை வரும். ஸோ அவங்க நம்பிக்கை என்னவா இருந்தாலும் நம்ம அதை ஏத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு சகிப்புத்தன்மை வரும். இதனால அவங்க ஒரு ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனா வளருவாங்க. ஸோ இதுதான் செகுலர் எஜுகேஷன். நெக்ஸ்ட் வந்து ப்ரொடக்ஷன் ஆஃப் மைனாரிட்டி ரைட்ஸ். இதுவுமே நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். டிசோசியேஷன் ஆஃப் ஸ்டேட் ஃப்ரம் ரிலிஜியன் இன்க்ளூட்ஸ் ப்ரொடெக்டிங் த ரைட்ஸ் ஆஃப் ரிலிஜியஸ் மைனாரிட்டிஸ். இப்படி எல்லா நம்பிக்கையும் ஏத்துக்கிட்டு நம்ம கவர்மெண்ட் வந்து ஒரு செகுலர் கவர்மெண்டா இருக்கணும் அப்படின்னா நம்ம இங்க உள்ள மைனாரிட்டி பீப்புள்ஸ் இருக்காங்களே, ஒரு சின்ன மதமா இருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள ரைட்ஸே நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும், அவங்களுக்கும் ஈக்குவலான ரைட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் ப்ரொடக்ஷன் ஆஃப் மைனாரிட்டி ரைட்ஸ். த ஸ்டேட் ஷுட் கேரண்டி ஈக்குவல் ரைட்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஆல் சிட்டிசன்ஸ் ரிகார்ட்லெஸ் ஆஃப் தேர் ரிலிஜியஸ் பிலீஃப்ஸ். ஸோ அவங்க எந்த மதத்துல உள்ளவங்களா இருந்தாலுமே அவங்களுக்கு சமமான ரைட்ஸ் தான் கிடைக்கணும், சமமான உரிமை தான் இருக்கணும், அது மாதிரி ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் ப்ரொடக்ஷன் ஆஃப் மைனாரிட்டி ரைட்ஸ். நெக்ஸ்ட் வந்து கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட். ஸோ கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட் என்னன்னு பாருங்க. இட் இன்வால்வ்ஸ் என்கரேஜிங் இன்ட்ராக்ஷன் அண்ட் கோஆபரேஷன் அமாங் பீப்புள் ஆஃப் டிஃபரெண்ட் ரிலிஜியன்ஸ். ஸோ இப்போ ஒரு தெரு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த தெருல வந்து நிறைய மதத்துல உள்ளவங்க இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு இன்ட்ராக்ஷன் நடக்கிறப்ப அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை கிடைக்கும். இதுதான் கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட் சொல்லுவாங்க. It reduces misconceptions and promotes unity by highlighting shared values. ஸோ எல்லாத்தையுமே அவங்க சேர்ந்து பண்றதுனால அவங்களுக்குள்ள ஒரு தப்பான புரிதல் குறைஞ்சிட்டு அவங்க ஒரு ஒற்றுமையா இருப்பாங்க. ஓகேவா? It strengthens relationship between communities and supports peaceful coexistence. ஸோ இப்படி நம்ம ஒரு கம்யூனிட்டி, ஒரு நிறைய ரிலிஜியனுக்கு நடுவுல நிறைய பேர் கலந்து பேசி பழகுனாங்க அப்படின்னா எல்லாரும் அமைதியா வாழ்ந்துக்கணும்னு ஒரு சூழ்நிலை உருவாகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதான் கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட். ஓகேவா? ஸோ இப்பதான் அக்செப்டன்ஸ் ஆஃப் ஆல் ஃபெய்த்ஸ். ரொம்ப சிம்பிள் தான். இந்த செகண்ட் யூனிட் ஃபுல்லாமே ஒரே கான்செப்ட் தான் ரிப்பீட்டடா வரும். இதுல என்னென்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் ப்ளூரலிஸ்டிக் சொசைட்டி, நிறைய கல்ச்சர் உள்ளவங்க சேர்ந்து ஒரே நாட்டுல வாழ்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ரிலிஜியஸ் நியூட்ரலிட்டி. எந்த மதமா இருந்தாலுமே அவங்களுக்கு சமமான உரிமையை தான் கொடுக்கணும், நம்ம கவர்மெண்ட் வந்து சமமா தான் எல்லாத்தையுமே ட்ரீட் பண்ணணும். இது ரிலிஜியஸ் நியூட்ரலிட்டி. அடுத்து ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன். ஒவ்வொரு மக்களுக்குமே அவங்க எந்த ரிலிஜனாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம், இல்ல ரிலிஜனே வேண்டாம்னாலும் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃப்ரீடம் கொடுக்கணும். நெக்ஸ்ட் கல்ச்சரல் டைவர்சிட்டி. நம்ம நாட்டுல நிறைய கல்ச்சர்ஸ் இருந்தாலுமே ஒவ்வொருத்தவங்களோட கல்ச்சருமே நம்ம மதிச்சு அவங்களோட கல்ச்சரை அவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சுதந்திரம் கொடுக்கணும். இது கல்ச்சரல் டைவர்சிட்டி. நெக்ஸ்ட் செகுலர் எஜுகேஷன். ஸோ ஒரு காலேஜ், ஸ்கூல் இத மாதிரி இடத்துல எல்லாத்துலயுமே மற்ற மதத்துல உள்ளவங்க எல்லாருமே சேர்ந்து படிக்கணும், எல்லா மதத்துக்குமே சமமான எஜுகேஷன் தான் கொடுக்கணும். ஸோ இப்படி எல்லா மதத்துல உள்ளவங்க சேர்ந்து படிக்கிறதுனால அவங்க ஒரு நல்ல சிட்டிசனா வளர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். இது செகுலர் எஜுகேஷன். நெக்ஸ்ட் வந்து ப்ரொடக்ஷன் ஆஃப் மைனாரிட்டி ரைட்ஸ். ஸோ நம்ம இப்படி நம்மளோட கவர்மெண்ட் வந்து ஒரு செகுலர் கவர்மெண்டா இருக்கணும் அப்படின்னா
இங்க உள்ள மைனாரிட்டி ரிலிஜன்ஸ், ஒரு சின்ன சின்ன ரிலிஜன்ஸா இருந்தாலுமே அவங்களுக்குள்ள ரைட்ஸ் அவங்களுக்கு கொடுக்கணும், எல்லாத்துக்குமே சமமான உரிமை தான் கொடுக்கணும். அடுத்து கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட். ஸோ இப்படி நிறைய ரிலிஜன்ல உள்ளவங்க கலந்து பேசி பழகுறதுனால அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை உருவாகும், தப்பான புரிதல் போயிட்டு ஒரு ஒற்றுமை உருவாகும். இதுதான் கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட். ஓகேவா? ஸோ இப்பதான் அக்செப்டன்ஸ் ஆஃப் ஆல் ஃபெய்த்ஸ். ஸோ இதோட செகண்ட் யூனிட் முடிஞ்சு. ரொம்ப ரொம்ப சிம்பிளான யூனிட், ஒரே கதை தான் திருப்பி திருப்பி எழுத மாதிரி இருக்கும். நீங்க தமிழ்ல புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கூட நீங்க அங்க போயிட்டு ஈஸியா எழுதிக்கலாம். ஸோ ஒவ்வொரு கொஸ்டினையும் கெட்டிங் மட்டும் நல்லா பாத்துக்கோங்க, ஈஸியா படிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இவ்வளவுதான் இந்த வீடியோல. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.